ஆடும் பரிவேலணி சேவலன பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. போற்றுவான் நமச்சிவாய. எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய அம்மையப்பருடைய திருவருளினாலே இன்று நாம் கந்த புராணத்தை 107வது அமர்வாக சிந்திக்க தலைப்பட்டதுக்கு எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய அம்மையப்பருடைய திருவடிகளை போற்றியும் இங்கே எழுந்தருளிருக்கின்ற முருகப்பெருமானுடைய திருவடிகளை போற்றியும் நாம் கந்த புராணத்திற்கு செல்வோம். 104வது அமர்வை 2 முறை பயன்படுத்திட்டான். சென்ற அமர்வில் முருகப்பெருமான் தேவலோகத்திலிருந்து அடுத்த போர் ஆயத்தத்துக்காக என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா கிளம்பி வர்றார். சூரியன் உதிக்க ஆரம்பித்து அப்படியே ஒவ்வொரு ஊராக வரார். எங்கேருந்து வரார்? முதல்ல இமயமலைக்கு வராரு. திருக்கேதாரம் முடிச்சுட்டு திருக்காசி, அப்புறம் திருசைலம், அப்புறம் திருவேங்கடமலை. நாம் திருவேங்கடமலையில் யாரை கும்பிட்றோம்? திருமாலை தான் கும்பிட்டுன்னுக்குறோம். முருகப்பெருமான் வரும்போது திருவேங்கடமலையில் திருமால் கிடையாது. திருவேங்கடமலைன்றது அப்போது யார் கோயில் கொண்டு இருக்க இடம்னா சிவபெருமான் கோயில் கொண்டு இருக்கக்கூடிய இடம். மணி அடிக்குது. இன்றைக்கும் போனீங்கன்னா திருமலையில் திருப்பதிக்கு போனீங்கன்னா சிவன் கோயில் அண்ணாண்ட கொஞ்சம் 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அது யாருக்கு நாம் அதை கவனிக்கிறது கிடையாது. அந்த சிவாலயத்தை என்ன பண்ணுறார்? முருகப்பெருமான் தரிசனம் பண்ணிட்டு வர்றார். அதுக்கப்புறம் திரு காலத்தி, திரு ஆலங்காடு, அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்துக்கு அப்புறம் திருவண்ணாமலைக்கு அப்புறம் திருவெண்ணெய்நல்லூர், அதுக்கப்புறம் திரு விருதாச்சலம், அது கடைசியாக சிதம்பரம் வரார். சிதம்பரம் வந்து நடராஜ பெருமானை தரிசனம் பண்ணுறாரு. பண்ணி முடிச்சுட்டு காவிரி ஆற்றினுடைய வடகரையில் இருக்கக்கூடிய திரு மண்ணி நதிக்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நதிக்கரையில் வந்து முருகப்பெருமான் தங்குகிறார். இந்த அளவிலே நாம் சென்ற அமர்விலே சிந்தித்தோம். திரு குமாரபுரி படலம் அடுத்ததாக வரக்கூடியது 24வது படலம், குமாரபுரி படலம். பாடல் எண் வந்து 1645வது பாடல் முதல். கச்சியப்ப சிவாச்சாரியோடைய கற்பனை கவிதைகளை இப்போ நாம் கொஞ்சம் பார்க்க போகிறோம். இப்போ இவர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் தனியாக வரல, கோடான கோடி பூதங்கள் எல்லாம் வருது. இந்த எத்தனை கோடி பூதங்கள்ன்றதெல்லாம் நாம் ஆரம்பத்தில் பார்த்துட்டோம். அவ்வளோ பூத கணங்களோடு 1,09,000 வீரர்களோடு வீரவாகு தேவர்கள் எல்லாரோடு என்ன பண்ணுது? படை வந்து இறங்கும் பொழுது புழுதி என்ன பண்ணுங்கன்னா வானம் வரையிலும் பரவுது. அது சூரிய மேலேயும் படுது. புழுதி பட்டா என்ன பண்ணுவோம்? நாம் வயலுக்கு போயிட்டு புழுதியோடு வர்றோம். வீட்டுக்கு வரும்போது என்ன பண்ணுவோம்? முதல்ல குளிப்போம். ஏன்னா உடம்பு பூரா புழுதி ஆகுது, அதனால் குளிப்போம்னு சொல்லிட்டு குளிப்போம். அந்த மாதிரி முருகப்பெருமானுடைய படைகளால் மூலமாக கிளம்பிய புழுதி சூரிய மேலேயே போய் பட்டுடுச்சு. அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டேன்னா இவ்வளோ புழுதி வந்து மேலெல்லாம் பட்டுடுச்சேன்னு சொல்லிட்டு போய் குளிச்சுட்டு வருவோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? போய் கடலில் போய் மூழ்கிறார். இது என்ன காலம்? சாயந்தர நேரம். சூரியன் மறையக்கூடிய அந்த காட்சியை கச்சியப்ப சிவாச்சாரியார் தற்குறிப்பு ஏற்ற அணியோடு கடலில் போய் மறையக்கூடிய சூரியன் முருகப்பெருமானுடைய படை புழுதி தன் மீது பட்டதால் அதை குளித்து விட்டு வருவதற்காக மறைகின்றான், கடலிலே மூழ்குகின்றான் என்று எழுதியிருக்கிறார். இல்லை, ஒரு பெரிய தலைவர் இருந்தார்னா அவருடைய கண்ட்ரோலில் எல்லாம் என்ன பண்ணணும்? கட்டுப்பாடாட இருக்கும். அவர் இறந்த உடனே ஊரில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவான்? நான் தான் அதுக்கு அடுத்தது, இந்த தலைவருக்கு அடுத்து நான் தான் தலைவர்னு அதுவும் துள்ளும். அந்த மாதிரி சூரியன் கடலிலே சென்று மூழ்கிட்டான். இருட்டாயிடுச்சு.
இருட்டான உடனே சும்மா இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டேன்னா வெளியில் வந்து நான் யார் தெரியுமா நான் யார் தெரியுமான்னு மின்னுதுவோம். எவ்வளோ அழகான ஒரு சூழல் பாருங்க. நட்சத்திரத்தை சொல்கிறார். சூரியன் பிரகாசமாக எரிஞ்சிருந்து இந்த பகலெல்லாம் அவ்வளோ வெளிச்சத்தை காட்டி அவர் மறைஞ்ச உடனே சும்மா கடகத்தெல்லாம் என்ன பண்ணுதுவா, எந்திரிச்சு மின்னுதுவா, துள்ளுதுவா, நான் யார் தெரியுமான்னு. அந்த மாதிரி இந்த நட்சத்திர கூட்டங்கள் எல்லாம் சூரியன் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே நானும் மின்றேன் நானும் ஒரு சூரியன் தான் பாருன்னு சொல்லிட்டு எல்லா சூரிய நட்சத்திர கூட்டங்களும் மின்னுகின்றன அப்படின்னு சொல்றார். எவ்வளவு அருமையான ஒரு கற்பனை பாருங்க. அதுக்கப்புறம் விண்ணில் செறிந்த இந்த இருளானது அது எப்படி இருக்குதுன்னு கேட்டால் தாருகாவனத்தை ஒத்து இருந்தது. ஏன் இதை சொல்றான்னு கேட்டால் தாருகாவனம் மிக உயர்ந்த நெடிய மரங்களை உடையது. அங்க சூரியனுடைய நிழல் கீழே படாது. அந்த அளவுக்கு அடர்ந்து இருக்கும், இருட்டா இருக்கும். அந்த மாதிரி சூரியன் மறைந்த பிறகு இந்த உலகமே தாருகாவனத்தை போல இருண்டு இருந்தது அப்படின்னு ஒரு காட்சியை வைக்கிறார். வனம் பூரா இருட்டா இருந்தது. அதுல முனி பத்தினிகள். இப்போ நாம் என்ன சொல்றோம், முனிவர் அப்படின்னா அவர் எல்லாத்தையும் முற்றும் துறந்து காட்டில் போயிட்டு மனைவியெல்லாம் பிரிஞ்சு போய் காட்டில் இருக்கிறாரு, அவரு தான் முனிவர் அப்படின்னு நாம் நினச்சின்னு வரோம். எல்லா முனிவருக்கும் மனைவிமார்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா முனி பத்தினிகள்னு பேர். கணவன் மனைவியாக தான் இருக்காங்க, ஆனால் சிந்தனை சிவன் மீது வைத்திருப்பார்கள். அவங்களுக்கு அந்த முனிவருக்கு பணிவிடை செய்பவர்கள் மனைவிமார்கள். அப்போ அவங்களுக்குள்ள அந்த கணவன் மனைவி உறவு இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்குது தான். அவங்க வந்து கணவன் மனைவி உறவு இருக்கிறார்கள், பிள்ளைகளும் பெற்றுக்கொள்கிறார்கள். ஏன்னு கேட்டால் இந்த முனிவனுக்கு இவன் பிள்ளைன்னு அடுத்து வர்றான். ஏன்னா இந்த காலத்தில் நிறைய பேர் இறை வழிபாட்டில் சென்றால் அவர்களை சாமியார்னு சொல்லிடுறாங்க. இப்போ நாம் ரெண்டு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். முனிவர் என்பவர் வேறு, துறவி என்பவர் வேறு. முனிவருக்கு அவர் காட்டில் தான் இருப்பார், தவம் செய்வார், சாமி கும்பிடுவார். ஆனால் அவருக்கு மனைவி இருப்பாங்க, பிள்ளைகள் இருப்பாங்க. துறவி என்பவர் அவரும் காட்டில் இருப்பார், தவம் செய்வார், அவருக்கு மனைவி கிடையாது. அப்போ துறவி என்பது வேறு, முனிவர் என்பவர் வேறு. அதனால முனிவரா நாம கணவன் மனைவியரோடு இருந்து நாம் முனிவராக இருக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நாம் துறவி கிடையாது. அதைத்தான் அங்கே சொல்றாங்க. அங்கே தாருகாவனம் இருண்டு இருக்கும் பொழுது பளிச்சுன்னு இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா அவர்களுடைய மனைவிமார்கள். ஏன்னா நல்லா செக்க செவேர்னு இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க. காடே இருட்டாக இருக்கும், அந்த மனைவிமார்கள் மட்டும் செவப்பாக இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த வானம் இருண்டாக இருக்கும் பொழுது நட்சத்திரங்கள் மட்டும் சிவப்பாக மிளிர்கின்றன. தாருகாவனத்து அந்த முனிவர்களுடைய மனைவியை போல அப்படின்னு சொல்றாங்க. அங்கே வந்த பிறையானது சிவபெருமானுடைய தலை இருட்டா இருக்குது, முடி சடாமுடி, அதுல ஒரே ஒரு பிறை வருது. அதை போல இந்த வானம் முழுவதும் கருப்பா இருக்கும் பொழுது அந்த மேற்கு திசையில சந்திரன் இருக்கின்றான். அது எவ்வாறு இருக்கிறது என்றால் சிவபெருமானை ஒத்திருக்கிறது. கடல்ல போயிட்டு வியாபாரம் பண்ணி, வெளிநாட்டில் போயிட்டு வியாபாரம் பண்ணிட்டு அங்க இருந்து நிறைய பொருள்களை எல்லாம் ஏற்றி கொண்டு கப்பலில் வருகிறான் மாலுமி. யார்? வியாபாரி கப்பலில் வரார். அது அந்த கப்பலில் வைரம் வைடூரியம் எல்லாம் மின்னுது. அந்த மாதிரி கடல் பெரியது, அதில் வரக்கூடிய கப்பலே சின்னது. அந்த மாதிரி இந்த வானத்தில் இருக்கக்கூடிய மணிகளை எல்லாம், நட்சத்திர மணிகளை எல்லாம் அப்படியே ஒரு வலை போட்டு பிடிச்சிட்டார். பிடிச்சி அந்த கப்பலில் கட்டிட்டார்.
கட்டிட்டு ஒருத்தர் ஓட்டின்னு போகிறார். அந்த கப்பல் தான் பிறை நிலவு. அது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பொருளெல்லாம் எடுத்துக்கின்னு போயிட்டு பின்னால் இருக்கிற மக்களுக்கெல்லாம் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு தோணி ஓட்டின்னு போவதாக ஒரு கற்பனையை சொல்லியிருக்கின்றார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த இருட்டான நேரத்தில் முருகப்பெருமான் மன்னி நதி ஆற்றங்கரையில் வந்து இறங்குகின்றார். அவர் மார்பிலே அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்களுடைய ஒளி எவ்வாறு இருக்கிறது என்றால், இவ்வளவு இருளையும் நீக்கி சூரியன் ஒளி தந்தால் பகல் எவ்வாறு இருக்குமோ அந்த மாதிரி முருகப்பெருமானுடைய அணிகலனுடைய ஒளி அந்த இடத்தையெல்லாம் வெளிச்சமாக மாற்றியது. பகல் மாதிரி இருக்கு. இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தாருகன் இறந்த பிறகு முருகப்பெருமானை அங்கே மேலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய மலையில் என்ன பண்ணாங்க? வணங்கினாங்க. குமரகிரியில் எல்லாம் தேவர்கள் எல்லாம் சென்று வணங்கினாங்க. அது சாயந்தர நேரம் போரை முடிச்சுட்டு போய் அவருக்கு திருமுழுக்காட்டியெல்லாம் வணங்கினாங்க. இப்போ ஒரு நாள் சுற்றிட்டு வந்து இப்போ சாயந்தர நேரத்தில் முருகப்பெருமானை வணங்குறாங்க. இப்போ ரெண்டு விஷயத்தில் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று, முருகப்பெருமானை எப்போ வணங்கினா நல்லது? சொற்பொழிவெல்லாம் முடிச்சுட்டு 8:30-9 மணிக்கு போய் வணங்கினோம்னா அவ்வளோ நல்லது. ஏன்னு கேட்டோன்னா, இப்போ 2-3 பாட்டில் சொல்லிட்டோம், சாயந்தர நேரத்தெல்லாம் சொன்னோம். சொல்லி முடிச்சுட்டு இப்போ தான் முருகப்பெருமானை சொல்கிறார். முருகப்பெருமானுடைய அந்த அணிகலனுடைய ஒளிகள் அந்த இருளையெல்லாம் ஒளியாக மாற்றியது, பகலை போல மாற்றியது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குமராபுரி படலம் அதுக்கு அடுத்ததுக்கு வர்றோம். ஈசனாம் அவனை. யார் ஈசன்? முருகப்பெருமான் தான் ஈசன். ஈசனாகிய முருகப்பெருமான். ஏன்னா நாம் சொல்லும் பொழுது என்ன சொல்லுவோம்? உங்கள் அப்பாவை அப்படியே உரிச்சு வச்சிருக்கா பாரு, நீ உங்கள் அப்பந்தாண்டா நீ அப்படின்னு சொல்லுவோம். அப்பா இல்லைன்னா என்ன, அவங்க அப்பந்தான் இவங்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஈசனே தான் முருகன், முருகனே தான் ஈசன் என்பது இரண்டாவது முறையாக இந்த இடத்துல நாம் கச்சைப்ப சிவாச்சாரியார் சொல்லியிருக்கிறார். ஈசனாம் அவனை அப்படின்னு சொல்கிறார். ஈசன் வேறு இல்லை, முருகப்பெருமான் வேறு இல்லை. ஈசனாகவே இருக்கின்ற முருகப்பெருமான் அங்கே வரார். எய்துபு வேதாகேசவன் முதல்வர் இன்ன கிளப்பார். அங்கே நிற்கும் பொழுது வேத முதல்வனாகிய பிரம்மனும் கேசவன் என்று சொல்லக்கூடிய திருமாலும் அப்புறம் இந்திரன் போன்ற அந்த தேவர்கள் எல்லாம் முருகப்பெருமான்கிட்ட வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயா தூரம் சுற்றி வந்துட்டோம், சாயந்தரம் நேரம் மணி 9 ஆக போகுது, சாப்பிடணும், பசி எடுக்குது, இனிமேல்ட்டு அதிக தூரம் நடக்க தேவையில்லை, நாம் என்ன பண்ணலாம், இங்கே தங்கிடுவோம் அப்படின்னு நாம் எங்கேயாவது டூர் போனோம்னா சொல்லுவோம் இல்லை. பழைய காலத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். பழைய காலத்தில் டூர் எப்படி போவாங்க? வண்டி கட்டின்னு போவாங்க, மாட்டு வண்டி கட்டின்னு போவாங்க. மாட்டு வண்டிக்கு மேலே ஒன்று படுதா போட்டு கட்டி விட்டு எல்லாத்தையும் ஏற்றி ஒரு 10 பேர் 8 பேர் எல்லாம் கிட்டிச்சு நெடிச்சின்னு உட்காந்து இருப்பாங்க. கடான் முடான்னு போவோம். அந்த பாதை இருட்டான பிற்பாடு சாலை எங்கே இருக்குன்னு தெரியாது. அப்போ சொல்லுவாங்க, வேணாம், குளத்தங்கார இருக்குது, தண்ணிக்குது, மரங்குது, நெழுகுது, அழகான மணல் வெளிக்குது, இப்படியே தங்கிடுவோம், அதுக்கப்புறம் நாளைக்கு பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி இந்த ஆற்றங்கரை மண்ணி ஆற்றங்கரையை பார்த்தவுடன் தேவர்கள் எல்லாம் முருகப்பெருமான்கிட்ட வந்து சொல்கிறார்கள், ஆண்டவனே முருகப்பெருமானே, இந்நதி அகன்கரை எல்லாம் அகன்ற இந்த நதிக்கரையெல்லாம் ரொம்ப அழகா இருக்குது. மாண்டவாளுலகம் மலிந்து இனிதாகும், வெண்மணலால் நிறைந்து இனிமையாக இருக்கிறது. மணல் பரப்பு நிறையா இருக்கும். ஆறு போகிறது கொஞ்சமாக ஓரமாக போயின்னு இருக்கும்.
அந்த மாதிரி மணல் பரப்பு நல்ல அழகான வெண்மணல். வெண்மணல் அழகாக இருக்குன்னா அழுக்கு இல்லாத மண். அந்த மாதிரி அழகான இந்த மணல் பணியிலே நீண்ட சோலைகள் நிறந்தன, நிறைய சோலைகள் எல்லாம் இருக்கிறது. இங்கே நாம் எல்லாம் நல்ல அழகான தோன்றி மலர். தோன்றி மலர் அப்படின்னா என்ன? ஏன் தோன்றி மலரை இங்கே கொண்டாந்து சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டினா, முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்த மலர்களிலே ஒன்று தோன்றி மலர். யாராவது தோன்றி மலர் பார்த்துருக்கீங்களா? ஆனால் முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும். அது எங்கேயாவது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, பறித்து கொண்டு வந்து முருகப்பெருமானுக்கு வைங்க. அது தெரியல, அதான் இப்போ நான் சொல்கிறேன். இப்போ நான் சொன்ன பிற்பாடு உங்களுக்கு தெரியும். அது காந்தல் மலர்னு சொல்லுவாங்க. இப்போ 2வது ஸ்டெப்பு காந்தல் மலர்னு சொல்லுவாங்க. காந்தல் மலர் பெண்களினுடைய கைகளுக்கு ஓமையாக சொல்லுவாங்க. இப்படி பூக்கும், அது இப்படி பூக்கும். நல்லா பார்த்தோம்னா இப்படி ஒரு இதழ், இப்படி ஒரு இதழ், இப்படி ஒரு இதழ், 5 இதழ்களை வைத்து கொண்டு இருக்கும். 5 இதழ் மட்டும் இருக்காது. இதில் வேற அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மருதாணி வேற வச்சிருப்பாங்க. இந்த விரல் முனையிலெல்லாம் என்ன வச்சிருப்பாங்க? மருதாணி வச்சிருப்பாங்க. பெண்களுடைய விரலிலே அழகான மருதாணி வச்சோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி 5 விரல்களை வைத்து பூத்திருப்பதனால பெண்களுடைய அந்த கைக்கு காந்தல் மலரை ஓமையாக சொல்லுவார்கள். இப்போ காந்தல் மலருக்கு எத்தனை பேர் சொல்லியிருக்கிறேன்? 2 பேர் சொல்லியிருக்கிறேன். முதல்ல தோன்றி மலர்னு சொன்னேன், கொஞ்சம் தெரியல. இப்போ அதுக்கு அடுத்ததாக அதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்கிறேன்? காந்தல் மலர்னு சொல்கிறேன். இதுக்கு இன்னும் ஒரு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா கார்த்திகை மலர்னு சொல்லுவாங்க. டிசம்பர் பூ பார்த்துருக்கீங்களா? டிசம்பர் பூவு இப்போ தான் மறையக்கூடிய நேரம். டிசம்பர் மாதத்தில் பூ பூக்கிறதுனால அதுக்கு பேர் என்ன வச்சிட்டோம்? நாம் டிசம்பர் பூன்னு பேர் வச்சுக்கோம். ஒரு காலத்தில் இப்போ இருக்கிற பெண்களுக்கெல்லாம், இப்போ 40 வயசில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் 20 வயசாக இருக்கும் பொழுது டிசம்பர் மலர் தான் அப்படி சடை நிறையா வாரி அடித்து தலை எங்கக்குது பூ எங்கக்குதுன்னு தெரியாது. அந்த அளவுக்கு வாரி அடிச்சு நிறையன்னு வருவாங்க. பூனா ஏன்னா அது நிறைய பூத்து தள்ளும். காசு போட்டு பூ வாங்க முடியாதவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? டிசம்பர் பூவை வச்சு தலை நிறையா வச்சு கொண்டாடுவாங்க. இன்னைக்கு அந்த டிசம்பர் பூ கூட கிடைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு யாரும் பூ அதிகமாக வைக்கிறது கிடையாது. அது மார்கழி மாதத்தில் வர்றது. அதனால் பழைய பேர் நம்ம பேர். நம்ம பேர் அதுக்கு என்ன பேர் தெரியுமா? மார்கழி மலர்னு பேர். அந்த மாதிரி இந்த காந்தல் மலருக்கு கார்த்திகை மலர்னு பேர். ஏன்னு கேட்டீங்கன்னா அழகாக நிறைய மழை பெய்து கொண்டே இருக்கும். அந்த ஈரத்திலே அது என்ன பண்ணும்? அழகாக கார்த்திகை மாதத்தில் அது பூ பூக்கும். அதனால் அதுக்கு பேர் என்னது? கார்த்திகை மலர்னு பேர். கார்த்திகை மாதத்தில் நிறைய பூப்பதனாலே கார்த்திகேயனுக்கு அது ரொம்ப பிடிக்கும். இப்போதான் கடைசியாக நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு பேர், அதுக்கு பேர் சொல்ல போகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா கிராமத்தில் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கண்ணோவு பூவுன்னு சொல்லுவாங்க. கண்ணோவு பூவு அப்படின்னு சொல்லுவாங்க. அழகாக கொடி கொடியாக ஒரே ஒரு கொடி அப்படி போகும், நிறைய இலையெல்லாம் வச்சுன்னு வரும். அதிகம் பூவெல்லாம் பூக்காது. ஒரு பூ பூக்கும், ஒரு கொடி கொட்டு ஒரு பூ பூக்கும். அப்படியே ஓடி போய் அண்ணாண்ட ஒரு பூ பூக்கும். அப்புறம் அந்த செடியிலெல்லாம் உள்ளே பூந்து பூந்து போய் மேலே ஒரு பூ பூக்கும். அது வயல்லலாம் நிறைய கிடக்காது, ஓடக்கரையில் தான் இருக்கும். வேலியில் இருக்கக்கூடிய மரங்கள் முள் செடிகளில் அந்த செடி அழகாக பளர்ந்துருக்கும். அது நல்லா சிவப்பாக இருக்கிறதுனால நமக்கு கண்ணு சிவந்து இருக்கும்போது அதை பார்க்காத, அது கண்ணோவு பூவு, அதை பார்த்தீங்கன்னா உனக்கு கண்ணோவு வந்துடும் சொல்லிட்டு மிரட்டி விட்டுருவாங்க. நாம் என்ன பண்ணுவோம்? நல்லா இப்போ வந்துனே இருப்போம். அந்த பூவை பார்த்தோன்னே இப்படி மறைச்சின்னு அப்படி பார்த்துட்டு போவோம். மிக உயர்ந்த மருந்து அது. சித்த வைத்தியம் செய்பவர்கள் அந்த மலரை பார்த்தாலும் விடமாட்டாங்க.
அந்த மலருக்கு கீழே இருக்கக்கூடிய கிழங்க பார்த்தாலும் விட மாட்டாங்க, அந்த விதையை பார்த்தாலும் விட மாட்டாங்க. நீ எங்கேயாவது பார்த்து அதை பறிச்சிட போற அப்படின்றதுக்காக இந்த மக்கள் என்ன பண்ணி வச்சுக்கிறானுவா, மிரட்டி அதை பார்க்கவே விடாம வச்சிட்டாங்க நம்மளை. அதனால இப்பெல்லாம் ஒரு சிலர் அதை என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, விவசாயம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நல்லா குச்சியெல்லாம் அங்கங்கே நட்டு படர விட்டு அதை அந்த விதையை உற்பத்தி செய்து விற்கிறாங்க. அந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு மலர் தான் காந்தல் மலர். அதுக்கு பேர் தோன்றி மலர். முருகப்பெருமானுக்கு பிடிக்குன்றதுனால அந்த தேவர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, முருகா இங்கே நிறைய சோலைவனமெல்லாம் இருக்குது, அதில் உனக்கு பிடித்த காந்தல் மலர் நிறைய மலர்ந்துருக்குது, அதனால் நாம் என்ன பண்ணலாம், இங்கே தங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நல்லா இதில் இருந்து ஒரு செய்தியை நாம் உள்வாங்கணும். கந்த புராணத்தை டக்குன்னு அப்படியே படிச்சுட்டு அப்படியே ஓட்டக்கூடாது. இதுல இருந்து நாம் ஒன்று புரிஞ்சுக்கணும். காந்த மலர் இருந்தால் முருகப்பெருமான் அங்கே தங்கறதுக்கு விரும்புவார் என்ற செய்தியை தேவர்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் முருகப்பெருமான் சொல்றாரு, முருகா இங்க காந்தல் மலர் இருக்கு, நாம இங்க தங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆலயத்தில் முருகப்பெருமான் தங்க வேண்டுமானால் எது இருந்தா தங்குவார்? காந்தல் மலரை கொண்டாந்து அப்படி வச்சுட்டு முருகா இங்க வாடான்னா உடைந்துருவார். காந்தல் மலரை கொண்டாந்து நம்ம வீட்டு படைக்கிற வீட்டில் வச்சுட்டு முருகா இங்க வாடான்னா உடைந்துருவார். முருகா உனக்கு பிடித்த காந்தல் மலரை நான் பறித்து வைத்திருக்கிறேன், நீ எங்க வீட்டுக்கு வாடா அப்படின்னா உடைந்துருவார். ஏன்னு கேட்டா தேவர்கள் சொன்னாங்க, இங்க காந்தல் மலர் நிறைய இருக்கு, முருகா இங்க தங்கலான்னா தங்கிட்டார். அப்போ முருகப்பெருமான் நம்முடைய இல்லத்திலே தங்க வேண்டுமானால் நாம் என்ன பண்ணணும், அந்த தங்க நிறத்தில் இருக்கக்கூடிய காந்தல் மலரை பறித்து கொண்டு நம்ம வீட்டில் வச்சு கூப்பிடணும், அவரை வந்து தங்கிடுவார். அதனால் இந்த பாட்டிலிருந்து சில சில செய்திகளை நாம் உணர்ந்து கொள்ளலாம். எம்பெருமானே, மேலும் இன்னும் ஒரு காரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இங்கே நீங்கள் இருக்கணுன்றதுக்காக. முருகப்பெருமான் எடுத்தது எப்படி இருந்தால் தங்குவார் அப்படின்னா, சிவபெருமானுடைய ஆலயங்கள் பக்கத்தில் இருந்தால் முருகப்பெருமான் தங்குவார். ரெண்டாவது தேவர்கள் சொல்கிறாங்க, முருகா நான் ஏன் இங்கே தெரியுமா உங்களை தங்க சொல்கிறேன், இந்த பக்கத்தில் நிறைய இன்னும் சிவாலயங்கள் நிறைய இருக்குது. ஏன்னா காலையிலேருந்து முருகப்பெருமான் சிவாலயங்களாக சுற்றிட்டு வர்றாரு. அதனால் இந்த தேவர்களெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க, சிவாலயம் நிறைய இருந்தால் முருகப்பெருமான் தங்குவார்னு. அதனால் முருகா இந்த மண்ணி நதி ஆற்றங்கரையை சுற்றி நிறைய சிவாலயங்கள் இருக்குது, காலையில் தூங்கி எழுந்தா நிறைய சிவாலயம் பார்க்கலாம், அதனால் நாம் இங்கே தங்குவோம் அப்படின்னு ரெண்டாவது ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. இவங்க எல்லாரும் சொல்கிறாங்க, திருமால், பிரம்மா, தேவர்கள் எல்லாரும் இந்த மாதிரி சொன்ன உடனே யாரினும் மேலோன், யாரினும் மேலோன் அப்படின்னா மேலானவன் என்று ஒருவனை நாம் சொன்னோம்னா அது முருகப்பெருமான் மட்டும்தான். வேற யாராவது மேலோன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அவனை விட மேலோன் முருகப்பெருமான். அதனால தான் முருகப்பெருமானை சொல்லும் பொழுது யாரினும் மேலோன் அப்படின்னு சொல்றார். அவர் என்ன சொல்றாரு, சரி எல்லாரும் சொல்லிட்டீங்க, பக்தர்கள் வேண்டும் பொழுது அவர்களுடைய வேண்டுதலுக்கு இசைவது தான் தலைவனுடைய இயல்பு. அதனால் எல்லாரும் சொல்லிட்டீங்க, அப்புறம் நான் என்ன சொல்ல வேண்டியது இருக்குது, சரி இங்கேயே தங்கிடலாம். அப்படி தங்கினோம்னா இட வசதி வேணும். நாம் ஏற்கனவே பார்த்தோம் தேவகிரியிலேயே, அவங்க மாரி தங்கலான்னு சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாரு, அவர் கூட்டாரு, தேவதச்சனை கூட்டார், இங்கே ஒரு நகரத்தை உருவாக்க அப்படின்னார். அதே மாதிரியே இங்கே மண்ணி நதி அக்கறைக்கு வந்துட்டாங்க, இங்கே தங்கணும்னா அப்படியே தெருவில் படுத்துக்க முடியும்? சிவஞானமாக இது? எங்கேயாவது ஒரு இடம் துண்டு விரிச்சு போட்டால் இடம் கிடைச்சா போதுன்னு படுத்துக்கிறதுக்கு முருகப்பெருமான் இல்லையா, அவருக்கு ஆலயம் வேணும். அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, தேவதச்சனை கூப்பிட்டு, தேவதச்சா இப்போ அவருக்கு மட்டும் ஆலயம் கிடையாது, வந்திருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறார். இங்கே ஒரு நகரத்தை உடனே அமைப்பாயாக அப்படின்னு சொல்கிறார்.
விஸ்வகர்மா, அது பேர் என்னது? விஸ்வகர்மான்னு பேர். விஸ்வகர்மாவை கூப்பிட்டு இங்கே ஒரு நகரத்தை உருவாக்க வேண்டும். அங்கே எப்படி உருவாக்கினாரோ அதே மாதிரியே அங்கே திருமால் தங்கறதுக்கு ஒரு இடம், பிரம்மா தங்கறதுக்கு ஒரு இடம், இந்திரன் தங்கறதுக்கு ஒரு இடம், மற்ற எல்லாரும் 109 வீரர்கள் தங்குவதற்கு, பூதகணங்கள் தங்குவதற்கு, இப்படி எல்லாரும் தங்கறதுக்கு தனித்தனி ஒரு நகரத்தை அமைப்பாயாக அப்படின்னு முருகப்பெருமான் கட்டளை இட்ட உடனே அவர் என்ன சொல்றாரு? நொடி பொழுதுல நான் செஞ்சிடறேன் அப்படின்றார். ஒரு கணம் படு முன்னர், ஒரு கண நேரத்துல இவ்விடத்தினில் எமக்கொரு மூதூர் செய்வீர், எனக்கு ஒரு அழகான முதிய ஊரை செய்வீராக. இவ்வாறு கட்டளையிடுறாரு. இந்த கட்டளையிடுறதோட நாம இன்றைய கந்தபுராண சிந்தனையை நிறைவு செய்வோம். எல்லாரும் 6 எழுத்து மந்திரத்தை 6 முறை சொல்லி முருகப்பெருமானுடைய திருவருளை பெறுவோம். ஓம் சரவண பவா, ஓம் சரவண பவா. 5 எழுத்து மந்திரம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி.